إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا مولانا محمد صلوات الله عليه وسلامه وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أطيعوا الله ورسوله ولا تنازعوا فتفشلوا وتذهب ريحكم واصبروا إن الله مع الصابرين صدق الله. قال النبي صلى الله عليه وسلم إنكم ستحرصون على الإمارة وستكون ندامة يوم القيامة رواه البخاري رحمه الله. சர்வலோகத்தை படைத்து பரிபாலித்து நிர்வாகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். அவனால் இவ்வையகத்தை தூய்மைப்படுத்துவதற்காக அனுப்பப்பட்ட நபிமார்களின் தலைவரான எமது நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவனுடைய ஸலாத்தும் ஸலாமும் என்றென்றும் உண்டாவதாக. அவர்களை முழுமையாக பின்பற்றி அவர்களுடைய தோழர்கள், கிளையார்கள், தாபிஈன்கள், தபஉத் தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், அனைத்து முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹு தஆலாவுடைய ரஹ்மத்தும் மக்ஃபிரத்தும் என்றென்றும் உண்டாவதாக. புனித மிகுந்த ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக இறை இல்லம் ஒன்று கூடியிருக்கக்கூடிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, வாழ்க்கையின் எல்லா கட்டங்களிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் எங்கிருந்த போதிலும் சரி அல்லாஹு ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலாவை மாத்திரம் பயந்து தக்வாவை வாழ்க்கையின் இலட்சியமாக குறிக்கோளாக ஆக்கிக் கொள்ளுமாறு முதன்மையாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஒவ்வொரு சமுதாயத்தினுடைய முன்னேற்றமும் எதிர்கால எழுச்சியும் வளர்ச்சியும் செழிப்பும் அந்த சமுதாயத்தினுடைய ஒற்றுமையிலேயே தங்கியிருக்கின்றது என்பது வரலாற்று உண்மை. தங்களுக்கு மத்தியில் சண்டை சச்சரவுகளில், பிளவுகளில், வேற்றுமைகளில், உள்பூசல்களில் ஈடுபடுகின்ற, அப்படியான சர்ச்சைகளை உருவாக்கிக் கொள்கின்ற எந்த ஒரு சமுதாயமும் முன்னேறியது கிடையாது, முன்னேறப் போவதும் கிடையாது. ஏன்? அந்த சமுதாயம் நிம்மதியாக வாழ்ந்தது கூட கிடையாது, நிம்மதியாக வாழப்போவதும் கிடையாது. தங்களுக்கு மத்தியிலே சண்டை சச்சரவு, பிளவுகள், வேற்றுமைகள், விரோதங்கள், குரோதங்களை வளர்த்து கொண்டு ஒற்றுமைகளை குலைந்து கொண்ட சமுதாயம் உலகத்தில் எதையும் செய்ததும் இல்லை, சாதித்ததும் இல்லை. இருந்த இடம் தெரியாது, முகவரியற்று போனதுதான் வரலாற்று உண்மை. வெறும் 313 பேர்கள் பத்ருடைய மைதானத்திலே நின்று நிற ஆயுதபாணிகளாக இருந்த ஆயுத பலமற்ற 313 பேர்கள் ஆயிரக்கணக்கான ஆயுத பலமுள்ள படையை தோற்கடித்து வெற்றியை கொடியை கையிலே ஏந்தினார்கள் என்று மார்பு தட்டிக் கொள்ளக்கூடிய நாம், பெருமையாக பேசிக்கொள்ளக்கூடிய நாம், 170 கோடிக்கும் மேற்பட்ட எண்ணிக்கையுடையவர்களாக இன்று இருந்தும் உலகத்திலே ஒன்றை சாதித்துக் கொள்ள முடியாமல், ஒன்றை நிலைநாட்டிக் கொள்ள முடியாத ஒரு நிலைக்கு நாங்கள் இருக்குகிறோம் என்று சொன்னால் அது அரசியல் ரீதியான
அல்லது மார்க்க ரீதியான வேறுபாடுகளிலே, விரோதங்களிலே, குரோதங்களிலே, வேற்றுமைகளில் ஈடுபட்டு ஒற்றுமை எனும் செல்வத்தை நாங்கள் இழந்திருக்கின்ற ஒன்றுதான் அதற்கு காரணம் என்பது உண்மையான ஒரு கசப்பான உண்மைகள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாம் ஒற்றுமையான ஒரு முன்மாதிரியான சமுதாயத்தை கட்டி எழுப்ப விரும்புகிறது. ஒற்றுமைக்கு உதாரண புருஷர்களாக இஸ்லாமிய சமூகத்தை உலக மேடையிலே நிறுத்த விரும்புகிறது. ஒற்றுமையா? இதோ பாருங்கள், இஸ்லாமியர்கள், முஸ்லிம்கள், அவர்களுடைய ஒற்றுமையை பாருங்கள். இதை பார்த்து பாடம் படியுங்கள். அவர்களுடைய வணக்க வழிபாடுகளிலோ அல்லது பட்டம், பதவி, ஆட்சி அதிகாரமோ அவற்றிலே அவர்கள் வைத்திருக்கின்ற ஒற்றுமையை பாருங்கள். அந்த ஒற்றுமையின் மூலம் அவர்கள் உலகத்திலே சாதிக்குகின்ற சாதனைகளை பார்த்து படிப்பினை பெறுங்கள் என்று உலக மேடையிலே இஸ்லாமிய சமூகத்தை ஒற்றுமைக்கு உதாரணமாக நிறுத்த விரும்புகிறது இஸ்லாம். எனவே நாளாந்தம் அன்றாட எமது வாழ்விலே எமக்கு மத்தியிலே ஒற்றுமையை வளர்த்துக் கொள்ள, வாராந்த எமது நடவடிக்கைகளிலே, மாதாந்த எங்களுடைய செயல்பாடுகளிலே வேற்றுமைகளை களைந்து எறிந்து, விரோதங்களை தூக்கி எறிந்து ஒற்றுமையாக கைகோர்த்து நிற்பதற்கு இஸ்லாம் எமக்கு வழிவகுத்து தந்திருக்கின்றது. நாளாந்தம் நாம் இமாம் ஜமாத்துடன் தொழுகிறோம். நிற வேறுபாடோ மொழி வேறுபாடோ தராதரத்தின் வித்தியாசங்களை எல்லாம் களைந்து எறிந்துவிட்டு, அவர் வெள்ளையரோ கருப்பரோ, அரபியரோ அஜமியரோ, படித்தவரோ பாமரரோ, ஆட்சியாளரோ அல்லது குடிமகனோ, ஆசிரியரோ மாணவரோ, யாராக இருந்தாலும் சரி, சஃபிலே எந்த வேறுபாடும் இல்லாமல் தோளோடு தோள் சேர்த்து உடலோடு உடல் இணைத்து நாங்கள் நிற்குகிறோமே, இதன் ரகசியமே எமது ஒற்றுமையையும் உள்ளங்களுடைய இணைப்பையும் பிணைப்பையும் வளர்ப்பதற்காக இஸ்லாம் எமக்கு தந்த அன்றாட நாளாந்த ஒரு ஆயுதம். மஹல்லா ரீதியான ஒற்றுமையை, ஊர் ரீதியான ஒற்றுமையை, நாடளாவிய ரீதியான ஒற்றுமையை, ஏன் சர்வதேச ரீதியான ஒற்றுமையை பிரகடனப்படுத்துகின்ற ஒரு நிகழ்வாகவே இஸ்லாம் ஹஜ்ஜினுடைய அந்த ஆச்சரியமான ஒரு காட்சியை உலகத்துக்கு காட்டுகிறது என்று சொன்னால், பாருங்கள், நாடுகளுடைய எந்த போர்டர்களும் இஸ்லாமியர்களுக்கு மத்தியில் வேற்றுமையை உண்டாக்க முடியாது. நாடு ரீதியான வேற்றுமைகளை, மொழி ரீதியான மாற்றங்களை, நிற ரீதியான வேற்றுமைகளை களைந்து எறிந்துவிட்டு எல்லோரும் தைத்த ஆடையை கூட அணியக்கூடாது, ஹராமாக இஸ்லாம் ஹஜ்ஜிலே ஆக்குவதற்கு காரணம், தைத்த ஆடையை அணியுங்கள் என்று அனுமதித்தால் ஆளுக்கால் அவரவருடைய பிரதேசத்துக்கு தக்கவாறு ஆடைகளை அணிந்து கொண்டு ஒவ்வொருவர் ஒவ்வொரு கோலத்திலே பிரதேச வித்தியாசத்தை ஆடை ரீதியிலே அங்கே வெளிப்படுத்துவார்கள். எனவே தைத்த ஆடை அணியக்கூடாது, இரண்டு துண்டு துணிகளை போர்த்தியவர்களாக எல்லோரும் சமம், யாருக்கும் எந்த வேறுபாடும் இல்லை, நாம் ஈமானிய சகோதரர்கள், அல்லாஹ்வின் அடிமைகள், எங்களுக்கு மத்தியிலே நிறமோ மொழியோ பணமோ தரமோ நாடோ எந்த வேற்றுமையையும் வித்தியாசத்தையும் உருவாக்க முடியாது என்பதை நிரூபிக்குகின்ற, உலகத்துக்கு பாடமாக புகட்டுகின்ற ஒரு அற்புதமான நிகழ்வாக, ஆச்சரியமான ஒரு காட்சியாக மினா அரஃபாவுடைய அந்த நிகழ்வை இஸ்லாம் வருடாந்தம் எங்களுக்கு ஆக்கி தந்திருக்கிறது. ஒற்றுமைக்கு பங்கம் விளைவிக்கக்கூடிய, ஒற்றுமையிலே கலக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய எல்லா செயல்களையும் இஸ்லாம் மிக தூர நோக்கோடு எங்களிடம் இருந்து கலைந்து எரிய இஸ்லாம் வழிவகுக்குகிறது. பொறாமை ஏன் ஹராம்? பொறாமை ஒற்றுமைக்கு அது கலக்கத்தை ஏற்படுத்தும். புறம் பேசுவது ஏன் ஹராம்?
ஒருவரை உடைய குறைகளை ஒருவன் பேசுவதனால் வேற்றுமை வளரும், விரோதம் வளரும், ஒருவரோடு உள்ள மனக்கசப்பு வளரும். ஒரு முஸ்லிமுடைய குறையை அம்பலப்படுத்தக்கூடாது, ஒரு முஸ்லிமுடைய குறையை பிறரிடத்தில் சொல்லித் தெரியக்கூடாது, கோல் மூட்டக்கூடாது. இவைகளெல்லாம் நாசகரமான செயல்கள், பயங்கரமான பாவங்கள், ஹராமானவை என்பதனுடைய உண்மை ரகசியம் இஸ்லாம் விரோதங்களோ குரோதங்களோ மனக்கசப்புகளோ வேற்றுமைகளோ இல்லாத உண்மையான ஒற்றுமையான ஒரு சமுதாயத்தை உருவாக்க விரும்புகிறது. இஸ்லாம் சொல்லுகின்ற ஒற்றுமை உள்ளங்களில் வேற்றுமையையும் விரோதத்தையும் கசப்பையும் வைத்துக் கொண்டு உடலோடு உடல் சேர்ந்து நாடகம் நடிக்குகின்ற போலித்தனமான ஒற்றுமை அல்ல. உடலோடு உடல் மாத்திரம் சேர்ந்திருக்கிறது, கணவன் மனைவியாக இணைந்திருக்கிறார்கள், ஆனால் கீரியும் பாம்பும் போன்று உள்ளத்திலே கசப்பும் வெறுப்பும் வளர்ந்து கொண்டிருக்கிறது. இப்படியான போலித்தனமான குடும்ப வாழ்க்கையை இஸ்லாம் சொல்லவில்லை. அது நட்பாக இருக்கட்டும், சிநேகிதமாக இருக்கட்டும், கணவன் மனைவிக்கு மத்தியில் உள்ள உறவாக இருக்கட்டும், சமுதாயத்தோடு உள்ள எங்களோடு உள்ள உறவாக இருக்கட்டும், உள்ளத்தோடு உள்ளம் சேருகின்ற, உள்ளத்தால் உள்ளத்தை மதிக்குகின்ற, உள்ளத்தால் பிறரை மதிக்குகின்ற, உண்மையான ஒருவருக்காக ஒருவர் துஆ செய்கின்ற, ஒருவருடைய கஷ்டத்தில் பங்கெடுக்குகின்ற, பிறருடைய இன்பங்களில் சந்தோஷம் காணுகின்ற உண்மையான ஒரு ஒற்றுமையை தான் இஸ்லாம் எங்களிடம் எதிர்பார்க்குகிறது. அந்த ஒற்றுமையில் களங்கத்தை ஏற்படுத்துகின்ற எல்லா செயல்களையும் எந்தெந்த ஓட்டைகள் வழியாக, எந்தெந்த பாதைகள் வழியாக ஒற்றுமையில் கலக்கம் ஏற்பட முடியுமோ, ஒற்றுமையிலே பாதிப்பு ஏற்படுகின்ற விடயங்கள் உள்ளே நுழைய முடியுமோ, அந்த ஓட்டைகளை எல்லாம், அந்த வழிகளை எல்லாம் இஸ்லாம் மிக நிதானமாக, மிக தூர நோக்கோடு அவைகளை வெகு தூரத்தில் இருந்து அடைத்து, அந்த பொந்துகளை மறைத்து, அந்த வழிகளை அடைத்து ஒற்றுமையை பாதுகாக்க இஸ்லாம் வழிவகுக்கின்றது. அன்பான அல்லாஹுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய பண்பாடுகளை, இஸ்லாமிய வழிகாட்டல்களை நாங்கள் சற்று நுணுக்கமாக அவதானிப்போம் என்றிருந்தால், ஈமானுக்கு அடுத்து முஸ்லிம்களுடைய ஒட்டுமொத்த கடமை இஸ்லாமிய சமூகத்தின் ஒற்றுமையை பாதுகாப்பது. ஈமானை அடுத்த சமுதாய கடமை, இஸ்லாமிய சமூகத்தின் பொறுப்பு ஒற்றுமையை பாதுகாப்பது. மிம்பரிலே மேடையிலே நான் பேசிவிடுவது மாத்திரம் அல்ல, ஒற்றுமைக்காக நாங்கள் எல்லோரும் ஒத்துழைக்க வேண்டும். ஒற்றுமையான ஒரு சமூகத்தை குலைப்பதற்கு ஒரு நபர் இருந்தால் போதும், ஒற்றுமையான ஒரு குடும்பத்தை கலைப்பதற்கு ஒரு நபர் இருந்தால் போதும். எனவே எல்லோரும் ஒட்டுமொத்தமாக தியாக உணர்வோடு, பண்பாடு நடவடிக்கைகளோடு கட்டி பாதுகாக்க வேண்டிய, கட்டி எழுப்ப வேண்டிய இஸ்லாமிய கோட்டை, இஸ்லாமிய சாம்ராஜ்யம், ஈமானிய உள்ளங்களுக்கு மத்தியில் ஒற்றுமையை வளர்ப்பதும் பாதுகாப்பதும். அதை மையமாக கொண்டே இஸ்லாம் பிறருடைய குறைகளை பார்ப்பதை, பிறருடைய குறைகளை தேடுவதை, பிறர்களை பற்றி புறம் பேசுவதை, பிறர்களுடைய குறைகளை சொல்லித் தருவதை, கோல் மூட்டுவதை, பிற முஸ்லிம்களுடைய குறைகளை பரப்புவதை, அம்பலப்படுத்துவதை ஹராமாக, கடுமையான குற்றமாக, பெரும்பாவங்களில் உள்ள குற்றமாக, அல்லாஹ் மன்னித்தாலும் மன்னிப்பு கிடைக்காத, அடியார்கள் மன்னிக்காத வரையில் மன்னிப்பு கிடைக்காத பயங்கரமான ஹுகூக்குல் இபாத், அடியார்களுடைய சம்பந்தப்பட்ட நபர்களுடைய மன்னிப்பை பெறாதவரையும், மன்னிப்பை பெற்று உள்ளங்களை சீர் செய்து ஒற்றுமைக்கு வழிவகுக்காத வரையும் அல்லாஹ்விடத்திலிருந்து மன்னிப்பு கிடைக்காத பயங்கரமான குற்றங்களாக இஸ்லாம் அவற்றை சித்தரித்திருப்பதனுடைய ரகசியமே இதுதான். கடின போக்கை,
தீவிர போக்கை, பிடிவாத போக்கை இஸ்லாம் வன்மையாக கண்டிக்குகிறது. கடின சுபாவம், லை யுஷாத் தீன அஹதுன் இல்லா கலபஹு, கடின போக்கை இஸ்லாம் கண்டிக்குகிறது. நளினமாக பேசுங்கள் என்று சொல்கிறது. உங்களுடைய பேச்சிலே நளினம் இருக்க வேண்டும். உங்களுடைய அபிப்பிராயம் சொல்வதா நிதானம் இருக்க வேண்டும். உங்களுடைய நாவு இனிமையாக இருக்க வேண்டும். உள்ளம் விசாலமாக இருக்க வேண்டும். யாரையும் மதிக்குகின்ற விதத்திலே, மாற்று கருத்துடையவரையும் மதிக்கும் விதத்தில் உள்ளம் விசாலமாக இருக்க வேண்டும். யாருடைய மனதையும் யாருடைய உள்ளத்தையும் புண்படுத்தாத விதத்திலே நாவு இனிமையாக இருக்க வேண்டும். கடின போக்கும், கடின சுபாவமும், தீவிர போக்கும், பிடிவாத போக்கும் உள்ளவன் சமுதாயத்தை கூறு போடுவான். சமுதாயத்தோடு ஒத்துழைக்க முடியாதவனால். ஏன்? சமுதாயம் என்ன சமுதாயம்? தன்னோடு வாழ வந்த மனைவியோடு கூட அவனால் ஒற்றுமையாக வாழ முடியாது. ஒன்றுக்கு 40 பார்வை பார்த்து, 40 இடங்களில் தேடி ஜோடி பொருத்தம் பார்த்து திருமணம் செய்து வைத்த அந்த மனைவியோடு கூட அவனால் ஒற்றுமையாக வாழ முடியாது. கடின போக்கை இஸ்லாம் கண்டிக்குகிறது. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விடயத்திலே அல் குர்ஆன் சொல்லுகின்ற ஒரு தத்துவத்தை பாருங்கள். ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்த லஹும் வலவ் குன்த ஃபவ்வன் கலீதல் கல்பி லன்ஃபது மின் ஹவ்லிக். சுப்ஹானல்லாஹ். அந்த நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்நெஞ்சம் படைத்த, பிடிவாத போக்குடைய, கடினமான சுபாவமுடைய, விட்டு கொடுக்காத போங்குடைய அந்த ஜாஹிலியத்து மக்களோடு கலந்து அவர்களுடைய உள்ளங்களை வென்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக உயிரையே விடுகின்ற அளவு பாசமும் நேசமும் உள்ளவர்களாக அவர்கள் மாறியதன் ரகசியத்தை இந்த வசனம் சொல்லுகிறது. ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்த லஹும், அல்லாஹ்வின் அருட்கொடையின் பொருட்டினால் நீங்கள் இந்த நபித்தோழர்களாகிய இவர்களுடன், உங்களுடைய தோழர்களுடன் நளினமாக நடந்து கொள்கிறீர்கள். நளினமான உங்களுடைய போக்கு, நளினமான உங்களுடைய அணுகுமுறை, இனிமையான உங்களுடைய வார்த்தை பிரயோகம், அன்பான அரவணைப்பான உங்களுடைய அணுகுமுறை, இந்த ஒன்றின் மூலமாகத்தான் இவர்களை நீங்கள் காந்தமாக நின்று ஈர்த்து உங்கள் பக்கம் ஈர்த்து இணைத்து வைத்திருக்கிறீர்கள். இல்லையானால் நீங்கள் நபியாக இருந்த போதிலும், இவர்களெல்லாம் உங்களுடைய நபி தோழர்களாக இருந்த போதிலும், வலவ் குன்த ஃபவ்வன், நீங்கள் கடினமாக பேச்சு பழக்கம் உள்ளவராக இருந்தால், கலீலல் கல்பி, கடினமான உள்ளமுள்ளவராக இருந்தால், கடின சுபாவம், கடின போக்கு, பிடிவாத போக்கு இப்படி இருந்தால், லன்ஃபது மின் ஹவ்லிக், இந்த சஹாபாக்கள் உங்களை விட்டு வெறுத்து விரண்டு ஓடி விடுவார்கள். உங்களுடைய நளின தன்மை ஒன்றுதான் இவர்களை ஈர்த்து உங்களோடு இணைத்து வைத்திருக்கின்றது என்று அருமை நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உயர்ந்த அழகிய பண்பாட்டை இஸ்லாம் சொல்கிறது. கடினம் குடும்ப வாழ்க்கையில் மாத்திரம் அல்ல, சமூக வாழ்க்கையில் மாத்திரம் அல்ல, மார்க்க விடயத்தில் கூட கடின போக்கு மிக ஆபத்தானது, அபாயகரமானது. புகாரியுடைய ஹதீஸிலே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், லை யுஷாத்த தீன அஹதுன் இல்லா கலபஹு, தீனிலே கடினத்தை மேற்கொள்ளுகின்ற எவரும் தோற்று போகாமல் இருப்பது கிடையாது. தீனிலே லை யுஷாத்த தீன, தீனை கடினமாக அணுகுகின்ற, தீவிரமாக அணுகுகின்ற எவரும் இல்லா கலபஹு, தீன் அவரை மிகைத்து அவர் தோற்று போகக்கூடிய ஒரு நிலையைத்தான் இறுதியிலே அடைவார். மார்க்கம் மிக விசாலமானது,
குர்ஆனும் சுன்னாவும் சீராவும் மிக தூர நோக்குடையது, நிதானமானது. இந்த சுன்னாவையும் குர்ஆனையும் சீராவையும் என்னுடைய தீவிர போக்கோடு என்னுடைய கடின போக்கோடு நான் அணுகுவேன் என்றிருந்தால் நான் சமுதாயத்திலே பிளவையும் வேற்றுமையையும் தான் உண்டாக்குவேன். எனவே மார்க்க விடயங்களை அணுகுவதிலே, அதை சொல்வதிலே, அதை நடைமுறைப்படுத்துவதிலே, அதை சாதிப்பதிலே நளின போக்கு, இரக்க சுபாவம், நிதானத்தன்மை, அன்பான அரவணைப்பான அணுகுமுறை தேவைப்படுகிறது. கடினமான போக்கு உடையவர் அவர் எந்த அமைப்பை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி, எந்த சிந்தனையுடையவராக இருந்தாலும் சரி, மார்க்கத்தை கடினமாக முன்வைக்கிறாரா, தீவிரமாக மார்க்கத்தை அணுகுகிறாரா? அவர் பேசுவது குர்ஆன் சுன்னாவாக இருக்கலாம், ஆனால் அவர் அந்த குர்ஆனையும் சுன்னாவையும் முன்வைக்குகின்ற விதம், அதை அணுகுகின்ற அணுகுமுறை குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் அப்பாற்பட்ட முறையாக இருக்குகிறது. இதனால் குர்ஆன் சுன்னா மார்க்கம் என்ற பெயரிலே பிளவையும் சண்டையையும் சச்சரவையும் விரோதத்தையும் குரோதத்தையும் தான் வளர்க்குகின்ற ஒருவராக அவர் மாறிவிடுவார். காலப்போக்கிலே அவர் உணர்வார். இந்த ஹதீஸுடைய விளக்கம் அதுதான். புகாரியுடைய இந்த ஹதீஸ் என்ன சொல்கிறது? கடினத்தை தீவிரத்தை மார்க்க விடயத்திலே அணுகுகின்ற எவரும் தோற்று போகாமல் இருக்க மாட்டார் என்றால் காலப்போக்கிலே அவர் உணர்வார், நான் மார்க்கத்துக்கு வெளியே இருந்து கொண்டு மார்க்கத்துக்கு அப்பால் இருந்து கொண்டு நான் சத்தம் போடுகிறேன், நான் செய்வது தவறு என்பதை அவர் உணரத்தான் போகுகிறார் ஒரு நாள். இதனால் நல்ல விளைவுகள் உருவாகாது என்பதை அவர் புரியத்தான் போகுகிறார். எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சமுதாய ஒற்றுமை, கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். நாங்கள் யாரோடு வாழுகிறோம்? மலக்குகளோடா? இல்லை, மனிதர்களோடு. எம்மோடு இருப்பவர்கள் மனைவியிலிருந்து மாணவர்களிலிருந்து எங்களுடைய ஸ்டாஃப்கள் வேலை செய்கின்ற ஊழியர்களில் இருந்து எங்களுக்கு மேலே கீழே பக்கத்திலே எல்லோரும் மனிதர்கள். ஆனால் முகத்துக்கு முகம், நபருக்கு நபர், ஆளுக்கு ஆள் வித்தியாசமானவர்கள், வித்தியாசமான வயது. இங்கே நாங்கள் 200 பேர் இருக்குகிறோம் என்றால், இங்கே 500 பேர்கள் இருக்குகிறோம் என்றால் 500க்கு 500 வயதிலே வித்தியாசமானவர்கள், முக வாக்கிலே வித்தியாசமானவர்கள், சுபாவங்களிலே வித்தியாசமானவர்கள், அனுபவங்கள் அறிவுகளே வித்தியாசமானவர்கள், பணம் அறிவு பட்டம் இந்த தராதரங்களில் வித்தியாசமானவர்கள், வளர்ந்த சூழல் குடும்ப பின்னணி என்று வாழ்க்கையில் வித்தியாசமானவர்கள், எல்லா வகையிலும் வித்தியாசமான மாறுபட்ட வேறுபட்ட இந்த மனித சமுதாயத்தோடு நாங்கள் முட்டிக்கொள்ளாமல் மோதிக்கொள்ளாமல் ஒரு வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றிருந்தால், ஒரு ஒற்றுமையான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றிருந்தால் இந்த நல்ல பண்புகளை நாங்கள் எங்களிடத்திலே உள்வாங்க வேண்டும். தீய கெட்ட குணங்களை, பதவி ஆசை, பண ஆசை, புகழ் ஆசை, பேராசை என்ற பயங்கரமான இந்த வியாதிகளை விட்டும் எங்களுடைய உள்ளங்களை நாங்கள் சுத்தப்படுத்த வேண்டும். பொறாமையோ கர்வமோ மமதையோ பெருமையோ புறம் பேசுவதோ கோல் மூட்டுவதோ அடுத்தவர்களை இழிவுபடுத்துவதோ பிறர் குறைகளை சொல்லித் திரிவதோ இவைகளெல்லாம் உள்ளே இருக்குகின்ற புகழாசை, பண ஆசை, பதவி ஆசை, தான் நல்லவன் என்று எல்லோரும் நினைக்க வேண்டும், மற்றவர்கள் யாரையும் நல்லவனாக யாரும் நினைக்க கூடாது என்ற அந்த பெருமை கர்வம் மமதை என்பதனுடைய வெளிப்பாடுதான் இந்த புறமும் கோலும் பொய்யும் இவைகள் எல்லாமே. எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமிய சமூகத்தின் ஒற்றுமைக்கு ஒரு உதாரணம் சொல்கிறார்கள். கேளுங்கள். சுப்ஹானல்லாஹ். உதாரணம் சொல்வதிலே முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பேர் சொல்லும் போது ஸலவாத் சொல்லுங்கள். சபை குமுள வேண்டும்.
அன்பு வெளிப்பட வேண்டும். அந்த பாச நபி, உத்தம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயர் உலகம் அவர்களை கேவலப்படுத்த நாடகம் நடிக்கட்டும், உலகம் அவர்களை அசிங்கப்படுத்த படம் தயாரிக்கட்டும், இவர்களுடைய நாடகங்களினாலும் படங்களினாலும் அவர்கள்தான் அசிங்கப்பட்டு கேவலப்பட்டு போவார்களே தவிர முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்ணியத்தில், கௌரவத்தில், உயர்வில், அந்தஸ்தில் அணுவளவான தாக்கமும் ஏற்படாது. அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு சரிதையில் நீங்கள் என்ன முயற்சியை வேண்டுமானாலும் செய்யுங்கள், இது சத்தியம். உங்களுடைய மாற்று முயற்சிகள் செய்ய செய்ய அவர்களுடைய அந்தஸ்தும் கௌரவமும் அவர்களோடு எங்களுக்குள்ள ஈமானும் அன்பும் அதிகரிக்குமே தவிர அதிலே எந்த மாற்றமும் வராது என்பதை உலகத்துக்கு நாங்கள் குரலாக கொடுக்குகிறோம். அந்த முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற உதாரணத்தை பாருங்கள். அவர்கள் ஒரு விடயத்தை விளங்கப்படுத்துவதற்காக உதாரணம் ஒன்றை சொல்வார்கள் என்றிருந்தால் அந்த விடயத்தை விளங்கப்படுத்துவதற்கு அதைவிட சிறந்த சாதாரணமான சாதுவான எல்லா காலத்தவர்களுக்கும் எல்லா தரத்தவர்களுக்கும் விளங்க முடியுமான புரிய முடியுமான ஒரு பொதுப்படையான உதாரணத்தை உலகத்தில் யாராலும் கொண்டு வர முடியாது. இஸ்லாமிய சமூகத்தின் ஒற்றுமைக்கு உதாரணம் சொல்லுகிறார்கள். என்ன உதாரணம்? அல் முஸ்லிமூன கஜஸதின் வாஹிதின், முஸ்லிம்கள் யாவரும் ஒரு உடல் போன்றவர்கள். மனித உடலை உதாரணம் சொல்லுகிறார்கள். மனித உடல் யாருக்கு தெரியாது? பாமரன், விவசாயி, படிக்க எழுத வாசிக்க தெரியாதவன் எல்லோரோடும் சம்பந்தப்பட்ட ஒரு விடயம். நபி அவர்கள் அப்படித்தான் உதாரணம் சொல்வார்கள். யாரும் விளங்கலாம், சாதாரணமான உதாரணம். ஆனால் அந்த விடயத்தை சொல்வதற்கு அதைவிட சிறந்த ஒரு உதாரணத்தை உலகத்தில் யாராலும் கொண்டு வர முடியாது. ஏன் மனித உடலை ஒற்றுமைக்கு உதாரணம் காட்டுகிறார்கள்? சொல்லுகிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்ஷ்தகா ஐனுஹு இஷ்தகா குல்லுஹு. மனித உடல் கண்ணிலே வருத்தம் ஏற்பட்டால் உடல் முழுக்க வருத்தப்படுகிறது, அந்த வருத்தத்திலே பங்கெடுக்குகிறது. அவருடைய காலிலே வருத்தம் ஏற்பட்டால் காலுக்குத்தானே வருத்தம், நீ ஏதாவது செய்து கொள், நாம எம்முடைய வேலையை பார்ப்போம் என்று சுயநலவாதிகளாக எந்த உறுப்பும் இருப்பது கிடையாது. எல்லா உறுப்புகளும் அந்த காலுக்காக கண்ணீர் வடிக்கவும், பேசவும், அதை பிடிக்கவும், அதற்காக என்னென்ன முயற்சி செய்ய வேண்டுமோ அத்தனை முயற்சியும் மூளை, உள்ளம், உறுப்புகள் அத்தனையும் அதிலே பங்கெடுக்குகின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உதாரணத்தை சொல்கிறார்கள். இதிலே உள்ள தாற்பயம், இதிலே உள்ள கருத்து ஆழம் எவ்வளவு என்பதை பாருங்கள். மனித உடல், இந்த உறுப்புகள் பல வகையான வேற்றுமைகளுடையது. கண், காது, நாவு, மூக்கு, கை, கால் என்று எல்லா உறுப்புகளையும் எடுத்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு உறுப்பும் மற்ற உறுப்புகளை விட தோற்றத்தால் வித்தியாசமானது, அது இருக்குகின்ற இடத்தால் வித்தியாசமானது, அதன் செயல்பாட்டினால் வித்தியாசமானது, அதனுடைய பருமன், சைஸ் வித்தியாசமானது. கண் செய்கின்ற வேலையை காது ஒரு நாளும் செய்யாது, காது செய்கின்ற வேலையை நாவு ஒரு நாளும் செய்யாது. அவ்வளவு வித்தியாசங்கள். தோற்றம் வித்தியாசம், அதனுடைய சைஸ் வித்தியாசம், அதனுடைய இடம் வித்தியாசம், அதனுடைய செயல்பாடு வித்தியாசம். இந்த எல்லா வித்தியாசங்களுக்கு மத்தியில் எல்லா வேறுபாடுகளையும் வித்தியாசங்களையும் கலைந்து எறிந்துவிட்டு ஒற்றுமையாக செயல்படுகின்றன இந்த உறுப்புகள். காலுக்குத்தானே வருத்தம், எங்களுக்கு என்ன இதிலே என்று கண் சொல்லாது, காலிலே வருத்தம் வர கண்ணிலே கண்ணீர் வருகின்றதை நாங்கள் பார்க்கிறோம். காலுக்குத்தானே வருத்தம், எனக்கு என்ன வேலை என்று நாவு சொல்லாது, காலிலே வருத்தம் வர நாவு அதற்காக பேசுவதை, அதை முறைப்பாடு செய்வதை, அதற்காக மருந்து தேடுவதை, அதற்காக அல்லாஹ்விடம் துஆ கேட்பதை நாங்கள் பார்க்கிறோம். நாவு துஆ செய்கிறது எதற்காக? யா அல்லாஹ், கால், என்னுடைய கால் என்று சொல்கிறது. நாவு என்ன சொல்கிறது? என்னுடைய கால். எனவே இந்த வேற்றுமைகளுக்கு மத்தியில் ஒற்றுமை எப்படி இருக்குகின்றதோ இஸ்லாமிய சமூகம் அவர்கள்
இருக்குகின்ற இடங்கள் வித்தியாசப்படலாம், அவர்கள் உடைய தோற்றங்களும் நிறங்களும் வித்தியாசப்படலாம், மொழிகள் வித்தியாசப்படலாம், தரங்கள் வித்தியாசப்படலாம். இந்த எல்லா வித்தியாசங்களுக்கு மத்தியில் அவர்கள் ஒரு உடல் போன்று ஒற்றுமையான சமுதாயமாக உலகத்திலே நடமாட வேண்டும். முஸ்லிம்கள் உலகத்தில் எங்கும் சிறுபான்மை கிடையாது. எந்த நாட்டிலும் முஸ்லிம்கள் சிறுபான்மையினர்கள் என்று சொல்ல முடியாது. ஏன்? நாங்கள் முழு உலகத்திலும் ஒரே சமூகம். எந்த நாட்டுடைய பார்டரும் எங்களை பிரிக்க முடியாது. ஈமான் உடைய உறவு முழு உலகத்திலும் எங்களை கோர்த்து ஒன்று சேர்த்திருக்கிறது. எனவே அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அப்படிப்பட்ட ஒற்றுமையான சமூகமாக நாங்கள் வாழ வேண்டும் என்று இருந்தால் நான் மிம்பரிலே பேசி மாத்திரம் இது போதாது. யாராவது ஒரு எழுத்தாளர் அவர் ரூமிலே அறையிலே உட்கார்ந்து கொண்டு புத்தகம் எழுதுவதனால் மாத்திரம் இதை சாதிக்க முடியாது. நீங்கள் எல்லோரும் இதற்கு பங்களிக்க வேண்டும், நீங்கள் எல்லோரும் இதற்கு ஒத்துழைக்க வேண்டும். கருத்து வேற்றுமைகள் இருக்கும். சுப்ஹான் அல்லாஹ், சஹாபாக்கள் சய்யிதுனா முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் இடையிலே அரசியல் ரீதியான சில கருத்து வேற்றுமைகள் வளர்ந்தது. அந்த கருத்து வேற்றுமைகள் வளர்ந்ததற்கு காரணம் நடுவிலே இருந்த மூன்றாமவர்களாகிய சில முனாஃபிக்குகள். அவர்களையும் குத்தி விடுவது, இவர்களையும் ஏற்றி விடுவது என்று இருவர்களையும் நேரிலே பேச விடாமல், சந்திக்க விடாமல், அப்படியாம் இப்படியாம் அதுவாம் இதுவாம் என்ற வதந்திகள், தப்பான தகவல்கள் இந்த கருத்து வேற்றுமையை முத்தச் செய்தது. அந்த நிலையில் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே போய் ஒரு மனிதர் அவர்களை தூண்டி விடுவதற்காக, அவர்களை கிள்ளி விடுவதற்காக சிஃப்லி அலியன் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி, அவர்களுடைய பண்புகள் தன்மைகளை பற்றி சொல்லுங்கள் என்று சொன்னார் சபையிலே. இந்த விரோதமும் வேற்றுமையும் வளர்கின்ற இந்த நேரத்தில் ஏதாவது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எதிராக ஏசட்டும், தூத்தட்டும், பேசட்டும் என்று எண்ணத்திலே எனக்கு அலி அவர்களை பற்றி சொல்லுங்கள் என்று சொன்னதும் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உட்கார்ந்திருந்தவர்கள் எழுந்து நின்று விட்டார்கள். அலி இப்னு அபி தாலிப் அவர்களை பற்றி என்னிடத்தில் கேட்கிறாயா? وهو من الاولين الذين تشرفوا بالاسلام இஸ்லாத்திலே முதன்மையாக பங்கெடுத்த தியாகிகளில் உள்ளவர்கள் அவர்கள் சிறுபிராயத்திலேயே இஸ்லாத்துக்காக தியாகம் செய்த உத்தமர்களில் உள்ளவர்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு كان وصافا للنبي صلى الله عليه وسلم அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பண்பாடுகளையும் அவர்களுடைய அங்க அவயங்களையும் அவர்களை போன்று எங்களில் யாரும் வர்ணிக்க முடியாது. كان قريبا الى النبي صلى الله عليه وسلم وحبيبا اليه நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஹ்பூபன் இலைஹி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிக நெருங்கிய உறவுள்ளவர்களாக இருந்தார்கள். அவர்களுக்கு பாசமான நேசமான நபர்களில் உள்ளவராக இருந்தார்கள் என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பண்புகளை, உயர்ந்த தன்மைகளை வர்ணிக்கிறார்கள், அழுகிறார்கள். அவர்களுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வடிகிறது. இதற்கு நேர் மாற்றமாக நான் இஸ்லாத்திலே பிந்தி வந்தவன், இஸ்லாத்துக்கு எதிராக நான் சண்டை செய்தவன், அல்லாஹ் என்னை மன்னிக்க வேண்டும். அலியை ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நேர் மாற்றமாக நான் மிக தாழ்ந்தவன், மிக மோசமானவன், அந்தஸ்திலே குறைந்தவன், அவர்களுடைய ஒவ்வொரு விடயத்திலும் நான் அவர்களுக்கு பின்னால் இருக்கிறேன் என்று சொல்லி அழுதார்கள். இதுதான் எமது வரலாறு. எமது முன்னோர்கள் வரலாறு படைத்தார்கள். நாம் வரலாறு படைப்பதென்ன? எமது முன்னோர்களுடைய வரலாறுகளை படிக்க கூட எங்களுக்கு நேரமில்லை. எவனோ விளையாடுகின்ற விளையாட்டு, யாரோ நடிக்குகின்ற நாடகம், யாரோ ஆடுகின்ற ஆடலும் பாடலும், இதற்குத்தான் எங்களுக்கு நேரம் இருக்குகிறது. எங்கள் சமுதாயம் இன்று சீரழிகிறது. கார்ட்டூனிலும் கேம்களிலும் ஸ்போர்ட் மீட்டிங்களிலும் விளையாட்டுகளிலும் இன்று விளையாட்டு என்பது விளையாட்டு அல்ல,
அது அவனுடைய ஜாப். அவனுக்கு மாதாந்தம் அவனுக்கு salary இருக்குகிறது. அதை ஏற்பாடு செய்கின்ற எல்லோரும் அதை வைத்து பணம் சம்பாதிக்கிறார்கள். எமது சமுதாயம் உள்ளத்தை பறிகொடுத்து பணத்தை கொடுத்து பார்த்து கழிக்குகின்ற சமுதாயமாக மாறிவிட்டது. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே சுப்ஹானல்லாஹ், எமது முன்னோர்களுடைய வரலாறுகளை நாங்கள் படிக்க வேண்டும். எமக்கு முன்மாதிரி அவர்கள்தான். எவரோ நடிக்குகின்ற நாடகத்தையும் நடிப்பையும் பார்த்து நாங்கள் வாழ பார்க்குகிறோம். நடிப்பு, அவனுடைய பேரை அவனுக்கு சொல்வது ஆக்டர். அவன் என்ன செய்கிறான்? ஆக்ட் பண்ணுகிறான், அவன் நடிக்குகிறான். நடிப்பு வாழ்க்கையாகுமா? இல்லை சகோதரர்களே. எமது சஹாபாக்கள் வாழ்ந்தார்கள், நடிக்கவில்லை. கணவன் மனைவியாக வாழ்ந்து காட்டினார்கள், நடிக்கவில்லை. எனவே அவர்களுடைய வரலாறுகள் எமக்கு முன்மாதிரி. அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா எங்களுக்கு மத்தியில் ஒற்றுமையை உண்டாக்க வேண்டும். நாம் இதற்காக எல்லோரும் நாங்கள் ஒத்துழைக்க வேண்டும். இன்னும் சில வாரங்களில் எமது இந்த தெஹிவலை ஜும்மா பள்ளியுடைய நிர்வாக சபை தேர்வு இருக்குகிறது. அல்லாஹ் அதை வெற்றிகரமானதாக ஆக்க வேண்டும். இந்த நாட்டில் நாங்கள் மிக புத்திசாலிகளாக நடக்க வேண்டிய ஒரு கட்டத்திலே நாங்கள் இருக்கிறோம். மடத்தனமாக ஏதாவது பேசி ஏதாவது செய்து எங்களுடைய மடத்தனங்களை அந்நியர்களுக்கு முன்பாக வெளிப்படுத்துகின்ற ஒரு நிலையில் நாங்கள் ஆகிவிடக் கூடாது. இன்று உலகளாவிய ரீதியில் இஸ்லாத்தினுடைய பரவுதல், இஸ்லாம் மேலோங்கி பரவுகின்ற அந்த வளர்ச்சியை சகித்துக் கொள்ள முடியாத இஸ்லாமிய எதிர் சக்திகள் இஸ்லாத்தை ஒரு மோசமான மார்க்கமாகவும் தீவிரவாதமாகவும் இதை ஒரு பயங்கரவாதமாகவும் பிற்போக்குவாதமாகவும் உலகத்துக்கு மீடியாக்கள் மூலமாக காட்ட முயற்சி செய்கிறார்கள். இதன் பின்னணி என்ன தெரியுமா? இஸ்லாம் அந்த நாடுகளில் பயங்கரமாக பரவுகிறது. இஸ்லாத்தின் வளர்ச்சியை சகித்துக் கொள்ள முடியாமல், அதை தடுப்பதற்கு வேறு வழி இல்லாமல் எப்படியாவது இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் மோசமானவர்கள், பயங்கரவாதிகள், பிற்போக்குவாதிகள், மடத்தனமான அப்பாவிகள் என்று உலகத்துக்கு காட்ட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வுடைய இஸ்லாம் என்ற ஒளியை வாயால் ஊதி அணைக்க முயற்சி செய்கிறார்கள், நாடுகிறார்கள். ஊதி அணைக்க என்று அல்லாஹ் சொல்கிறான். இதை அல்லாஹ் சொல்கிறான், இன்றைய மீடியா தான் அவர்கள் ஊதுகின்ற ஊது. குர்ஆன் சொல்லுகின்ற ஊதுகள் அவர்களுடைய மீடியாவை தான் சொல்கிறது. ஒரு நாளும் இது நடக்காது. வல்லாஹு முத்திம்மு நூரிஹி, அல்லாஹ் தன்னுடைய இஸ்லாத்தை, நூரை, ஒளியை பரிபூர்ணப்படுத்தியே ஆகுவான். வலவு கரிகள் காபிரும், காபிர்கள் அதை வெறுத்தாலும் சரி. எனவே ஒரு பக்கம் அது எமது உள்நாட்டிலே பல நிலைமைகள் இன்று நடந்து கொண்டு இருக்கிறது. பள்ளிவாசல்கள் பறிபோகுகின்ற நிலையிலே இருக்குகிறோம். எமது இஸ்லாமிய சமூகத்தின் தலைமைத்துவமாகிய அரசியலிலும் சரி, மார்க்க அடிப்படையில் உள்ள ஜமியாவிலும் சரி, பிளவுகளையும் வேற்றுமைகளையும் உண்டாக்க நாச சக்திகள் முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய கசப்பான ஒரு காலகட்டத்தில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். இஸ்லாமின் தலைமைத்துவங்கள் சிதற வேண்டும், சின்ன பின்னமாக வேண்டும் என்ற முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு நிலையில் நாம் எமது பள்ளிகளை பாதுகாக்க வேண்டிய, எமது ஒற்றுமைகளை வலுப்படுத்த வேண்டிய ஒரு காலகட்டத்திலே நாம் இருக்கிறோம். எனவே பள்ளி நிர்வாகம் என்பது போட்டி போடக்கூடிய, ஆசைப்படக்கூடிய, சண்டை பிடித்து எடுக்கக்கூடிய ஒன்று அல்ல. புகாரியுடைய ஹதீஸிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இன்னக்கும் சத்தஹரிசூன அலல் இமாரதி, நீங்கள் பதவி பொறுப்புக்காக ஆசைப்படுகிறீர்கள். சத்தகூனு நதாமத்தன் யௌமல் கியாமத்தி, கியாமத்துடைய நாளையில் கை சேதமாக மாறிவிடும் அது. முஸ்லிமுடைய ஹதீஸிலே அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கூப்பிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், யா அபூதர் இன்னக லஈஃபுன், அபூதரே நீங்கள் பலவீனமான ஒரு அடியார். வ இன்னஹல் அமானா, இது அமானிதம். வ இன்னஹா யௌமல் கியாமத்தி ஹிஸியுன் வ நதாமா, இது கியாம நாளையில் கைசேதமாக கேவலமாக மாறும். எனவே
2 நபர்களுக்கு கூட நீங்கள் பொறுப்பாகி விட வேண்டாம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொல்கிறார். இது முஸ்லிமிலே பதிவாக இருக்கிறது. மற்றொரு புகாரியுடைய ஹதீஸிலே அப்துர் ரஹ்மான் இப்னு சமுரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொல்லுகிறார்கள், யா அபா அப்துர் ரஹ்மான், அபு அப்துர் ரஹ்மானே, லா தஸ்அலில் இமாரா, பதவியை நீ கேட்க வேண்டாம், பொறுப்பை நீ தேட வேண்டாம். فإنك إن أوتيت بها على مسألة وكلت إليها, நீ கேட்டு ஒரு பதவியை அடைந்தால் அல்லாஹு தஆலா அதை உன் மீது சாட்டி விடுவான். அதுவே உனது பிரச்சனைகளுக்கும் கேவலத்துக்கும் அழிவுக்கும் நாசத்துக்கும் உரியதாக ஆகிவிடும். அல்லாஹ் உன் மீது அதை சாட்டி விடுவான். நீ கேட்காமல், நீ விரும்பாமல், நீ பயந்த நிலைமையில் உனக்கு அது தரப்பட்டால் நீ அதை நிறைவேற்றுவதற்கு உதவி செய்யப்படுவாய். அல்லாஹ்வுடைய உதவி உனக்கு கிடைக்கும். எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இலங்கையில் முழு முஸ்லிம்களுடைய ஒரு சொத்தாக இந்த தெஹிவளை வளாகம் 3.25 ஏக்கரிலே இப்படி ஒரு அல்லாஹ்வுடைய இல்லமும் ஒரு கபிரிஸ்தானும் பல விடயங்கள் உள்வாங்கப்பட்ட ஒரு செல்வமாக, ஒரு சொத்தாக இது இருக்குகிறது. எனவே நான் தூய மனதோடு யாரையும் சுட்டி காட்டவோ யாரையும் மனதில் வைத்தோ பேசாமல் நான் தொடர்ந்து சொல்கிறேன். நான் இந்த இடத்திலே நாங்கள் இருக்குகின்ற மாணவர்கள், நாங்கள் இந்த இடத்திலே ஹதீஸை படிக்குகின்ற மாணவர்கள், இந்த இடத்திலே குர்ஆனை படித்துக் கொண்டிருக்கின்ற மாணவர்கள். எனவே இந்த ஊர் மக்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த பிரதேச மக்களோடு நாங்கள் நன்றி உணர்வோடு நடந்து கொள்ள வேண்டிய பொறுப்புள்ளவர்களாக இருக்கிறோம். அவர்களுடைய விசாலமான உள்ளங்கள் எங்களுக்கு இடமளித்து இங்கே குர்ஆனையும் ஹதீஸையும் நாங்கள் படித்து கொண்டிருக்கிறோம். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மிக தூய்மையாக நான் சொல்கிறேன், இந்த வர இருக்குகின்ற எலெக்ஷனை, இந்த நிர்வாக சபை தேர்தலை குழப்பிவிட்டு கூத்து பார்க்கவோ அல்லது சமுதாயத்திலே பிரச்சனைகளை உருவாக்கவோ ஷைத்தானியத்தான சக்திகள் உள்ளே வேலை செய்யலாம். எனவே இது அல்லாஹ்வுடைய மாளிகை. நாங்கள் எல்லோரும் மிக தூய மனதோடு அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வோம். யா அல்லாஹ், இது இன்று வரையும் நீதான் பாதுகாத்தாய், நீதான் வளர்த்தாய். அதற்காக ஆரம்ப முதல் கொண்டு இன்று வரையும் நிர்வாகத்தில் யார் யாரெல்லாம் பங்களிப்பு செய்தார்களோ, நிர்வாகம் இல்லாமல் வெளியிலிருந்து யார் யாரெல்லாம் பணத்தாலும் உடலாலும் பங்களிப்பு செய்திருக்கிறார்களோ அவர்கள் எல்லோர்களுக்கு நாங்கள் துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். நாங்கள் வருகிறோம், வாகனத்தை பார்க் பண்ணுகிறோம், அழகாக தொழுகிறோம், போய்விடுகிறோம். நாங்கள் வருகிறோம், ஜனாசாவை கொண்டு வருகிறோம், தோண்டுகிறோம், அடக்குகிறோம், போய்விடுகிறோம். ஆனால் இந்த எங்களுடைய சொகுசுகளுக்கு, இந்த வசதிகளுக்கு பின்னால் எத்தனை மக்களுடைய சிரமங்களும் தியாகங்களும் பாடுபட்டு இந்த நிலையை உருவாக்கி எங்களுக்கு தந்திருக்கிறார்கள். எல்லாமே எங்களுக்கு அமைக்கப்பட்டு பார்ப்பதற்கு கண்குளிர்ச்சியாக இருக்குகிறது. யாரு வந்தாலும் சந்தோஷப்படுத்தப்படக்கூடிய ஒரு நிலையில் இது உருவாக்கப்பட்டதற்கு ஆரம்ப நாள் முதல் கொண்டு இன்று வரையும் எத்தனையோ நாம் அறிந்த அறியாத, பேர் சொல்லப்படுகின்ற, பேர் சொல்லப்படாத, முன்வருகின்ற, முன்வராமல் மறைந்து பின்னால் இருக்குகின்ற, வெளிநாட்டில் இருக்குகின்ற எத்தனையோ பேர்களுடைய பண உடல் தியாகங்கள் அர்ப்பணிக்கப்பட்டுதான் இந்த நிலை உருவாக்கப்பட்டிருக்கிறது. இதை பாதுகாப்பது எங்களுடைய பொறுப்பு. எனவே தூய்மையான உள்ளத்தோடு நான் சில நிமிடங்கள் கூட எடுப்பது, இன்று சில மாணவர்களுக்கு, இஸ்லாமிய மாணவர்களுக்கு எக்ஸாம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆகையினால் அவர்கள் பெரும்பாலும் வந்து விடுகிறார்கள். இன்னும் சில ஒரு நிமிடங்களில் நான் முடித்துக் கொள்வேன். எனக்கு தரப்பட்ட நேரத்தில் நான் முடித்துக் கொள்வேன். அன்பான சகோதரர்களே, எனவே இந்த இதை நாங்கள் எல்லோரும் தூய்மையாக துஆ செய்வோம். யா அல்லாஹ், உனது இல்லம், உனது மாளிகை, இதற்கு பொருத்தமான நிர்வாகத்தை நீயே தேர்ந்தெடு என்று துஆ செய்வோம். இந்த நிர்வாக தேர்தலில் எந்த வகையான மோசடியோ களவுகளோ ஏமாற்றங்களோ இல்லாமல் மிக தூய்மையாக செயல்படுவோம். அல்லாஹ்வின் ஏற்பாட்டின் பேரில் என்ன வருகிறதோ, யார் தெரிவெடுக்கப்படுகிறதோ அதை நாங்கள் எல்லோரும் ஏற்றுக்கொள்வோம். இவர்தான் வர வேண்டும், இவரை வெளியே போட வேண்டும், இவர்கள் வரக்கூடாது, நாங்கள் தான் வர வேண்டும் என்ற பிடிவாத போக்குகள் என்னிடத்திலோ யாரிடத்தில் வந்தாலும்
அது சமூகத்திலே மிக நாசகரமான விளைவுகளை உண்டாக்கும். என்னுடைய பேச்சோ என்னுடைய செயல்பாடுகளோ சமுதாயத்தை பிளவுபடுத்துவதற்கு, பிரச்சனையை உண்டாக்குவதற்கு வழிவகுக்க கூடாது என்று நான் பயந்து கொண்டுதான் இந்த குத்துபாவை செய்கிறேன். நீங்களும் உங்களுடைய இந்த எலெக்ஷன், அதாவது நிர்வாக தேர்தலிலே மிக பண்பாடாக நடந்து முன்மாதிரியான ஒரு தேர்தலை நாங்கள் நடாத்தி இந்த ஊரினுடைய இந்த செழிப்பையும் சிறப்பையும் பாதுகாக்க அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எம் அனைவர்களுக்கும் அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். For more lectures, visit slhub.com.